அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் கரண்ட் டேஞ்சபிள் அண்டு அசட்ஸ் பார்க்க போகிறோம். வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸை பற்றி லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். கொஸ்டின் இஸ், இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஹவு வுட் யூ வெரிஃபை த பேலன்ஸ் அட் பேங்க் டு எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட். அதாவது வங்கி கணக்கு இருப்பை நாம் சரிபார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மோசடிகளை எவ்வாறெல்லாம் நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். டெஃபினிஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். திரும்ப அதை நாம் ரிமைண்டராக கொண்டு வந்துடுறோம். இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின் எழுதும்போது நீங்கள் இன்ட்ரொடக்ஷனாக இந்த வெரிஃபிகேஷன் வேல்யூவேஷன் டெஃபினிஷன் எழுதிட்டு தான் அதுக்கு பிற்பாடு நீங்கள் அதை பற்றின கொஸ்டின் சம்மந்தமான ஆன்சரை நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரிஃபிகேஷன்னா என்ன? வெரிஃபிகேஷன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் வெரிஃபிகேஷன். இட் எய்ம்ஸ் அட் எஸ்டாப்ளிஷிங் எக்ஸிஸ்டன்ஸ், ஓனர்ஷிப், பொசஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் என்கம்ப்ரன்சஸ், ப்ராப்பர் ரெக்கார்டிங், ஃபைனலி ப்ராப்பர் வேல்யூவேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாம் பார்க்க போகிற சொத்துக்கள்லாம் இருக்கா, அது இந்த நிறுவனத்தின் பெயரிலேயே தான் இருக்கிறதா, அது எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பற்றிய சொல்வது தான் வெரிஃபிகேஷன். நவ் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனுங்கிறது என்ன? ஏற்கனவே நம்ம பல முறை சொன்ன மாதிரி தான். பேலன்ஸ் ஷீட்டில் நாம் அசெட்ஸ் ஒரு பக்கமும் லயபிலிட்டிஸ் கேபிட்டல் இன்னொரு பக்கமும் நாம் காட்ட போகிறோம். அதாவது அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி ஈக்குவலன் டு கேபிட்டல் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா பேசிஸில் இந்த டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. வெறுமனே அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டிஸை கழித்து கேபிட்டல் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்கு மாறாக நாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலை என்ன மாதிரியாக நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் வேல்யூவேஷன். அதாவது மதிப்பீடு செய்கிற போது செய்யப்பட்ட முதலீடு சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்கிறது தான் பேட்லி பை மிக அருமையாக சொல்லியிருக்கார். கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் நாட் drawn for the purpose of showing what capital would be worth if assets were realized and liabilities paid off, but show how capital stands invested. அதான் முக்கியமான வார்த்தை. நெக்ஸ்ட், கரண்ட் அசட்ஸ். இந்த கொஸ்டினோட இதுவே வெரிஃபிகேஷன் வேல்யூவேஷன் ஆன் கரண்ட் அசட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் டஸ் இட் மீன் பை கரண்ட் அசட்? கரண்ட் அசட்னா நடப்பு சொத்துனா என்ன? which can be easily converted into cash within short period of time. எந்த ஒரு சொத்தை நாம் மிக சுலபமாக பணமாக மாற்ற முடியுமோ அதுதான் நடப்பு சொத்து. கரண்ட் அசட்ஸுங்கிறது ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ். அது மாத்திரமில்லை, வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், குறுகிய காலத்தில் நம்மளால் அதை பணமாக மாற்ற முடியும்னு சொன்னால் அது கரண்ட் அசட். அந்த குறுகிய காலங்கிறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸேஷன் இல்லை. நார்மலி நாட் எக்ஸீடிங் 1 year. அதாவது பொதுவாக ஓராண்டுக்கு மிகாமல் ஓராண்டுக்குள்ளாகவே நாம் அந்த சொத்தை பணமாக மாற்ற முடியும்னு சொன்னால் அதுதான் கரண்ட் அசட். ஸோ வெரி ஈஸிலி வி டிஃபைன் வாட் டஸ் இட் மீன் பை கரண்ட் அசட். கரண்ட் அசட்னா ரொம்ப சுலபமாக சொல்லலாம். என்ன? நம்பர் 1, ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ் வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ங்கிறதுக்கு டைம் லிமிட் என்னன்னு சொல்ல போனால் நார்மலி நாட் எக்ஸீடிங் 1 year. ஓராண்டுக்குள்ளாகவே நம்மால் பணமாக மாற்ற முடியும்னு சொன்னால் அதுதான் கரண்ட் அசட். கரண்ட் அசட்ஸோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது? இப்போ கேஷ் நம்மக்கிட்ட இருக்கிறதும் பேங்க்கில் இருக்கிறதும் ரெண்டுமே நம்ம கேஷ் தான். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அண்ட் பேங்க். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக். நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலும் அல்லது மற்ற சேல்ஸ் யூனிட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விற்றது போக மீதி இருக்கிற அத்தனையும் நமக்கு ஸ்டாக் தான். சப்போஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம், வருஷ கடைசியில் எவ்வளோ அளவுக்கு நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம், மீதம் இருக்கக்கூடியதை ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லணும். அடுத்தது புக் டெட்ஸ், சன்ட்ரி டெட்டார்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கடனாளிகள். அதாவது எந்த பலனுமே நமக்கு கொடுக்காம நம்மக்கிட்டேருந்து பொருளாக வாங்கி போயிருப்பாங்க அல்லது பணமாக வாங்கி போயிருப்பாங்க, அவங்க தான் கடனாளிகள். அதாவது எந்த பெனிஃபிட்ஸும் அவங்க நமக்கு கொடுக்காம நம்மக்கிட்டேருந்து பொருளாவோ பணமாவோ வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பேர் தான் கடனாளிகள். அவங்கள தான் புக் டெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு கரண்ட் அசட்ஸ்க்கான சம் எக்ஸாம்பிள். பாருங்கள், இப்போ கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொன்னோம்னா
நம்ம கையிருப்பிலே இருக்கக்கூடிய ரொக்கம் அது என்றைக்கும் நம்மக்கிட்ட ஹார்ட் கேஷாக இருக்குது, பணமாகவே இருக்குது. ரெண்டாவது கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க்னா பேங்க்கில் இருக்குது. பேங்க்லேருந்து நம்ம எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை உடனடியாக நம்மளால் பணமாக மாற்ற முடியும். அடுத்தது ஸ்டாக். ஸ்டாக்கை எப்போ வேண்டுமானாலும் ஓராண்டுக்குள்ளாக விற்பனை செய்து பணமாக நம்மால் மாற்ற முடியும். அதனால் அதுவும் நமக்கு கரண்ட் அசட் தான். ஃபைனலி புக் டெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சன்ட்ரி டெட்டார்ஸ். நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்க டைம் இது கொடுத்துருப்போம். ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் நான் வாங்கிட்டு போன பொருளுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம மிக குறுகிய காலத்தில் கலெக்ட் பண்ண முடியும். அதனால் கரண்ட் அசட்ஸ்னு சொன்னால் நம்ம டெஃபினிஷனில் சொன்ன மாதிரி ஷார்ட் பீரியடுக்குள்ளே பணமாக மாற்ற முடியும்னு சொல்லும்போது அது என்னென்னவாக இருக்கலாம்னு சொன்னால் கேஷாக இருக்கலாம், கேஷ் அட் பேங்காக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், சன்ட்ரி டெட்டார்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான சொத்துக்கள் இந்த நிறுவனம் உடனடியாக பணமாக மாற்ற முடியும். சரி, இதில் நாம் இப்போ எடுத்துக்கிட்ட கேள்வி பேங்க் டெபாசிட்டில் பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ஏதேனும் தப்பு நடக்காமல் இருக்கணும்னா ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஆடிட்டர் ஷுட் டேக் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்பேர் த பேலன்சஸ் ஷோன் இன் த பாஸ்புக் தட் ஷோன் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவார்? கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுவார். நீங்கள் அக்கௌண்டன்சியில் பார்த்துக்கலாம். கேஷ் புக்கில் நம்ம ட்ரிபிள் காலம் கேஷ் புக் 3 பத்திகளை கொண்ட ஒரு ரொக்க ஏடு தயார் பண்ணும்போது அதில் நம்ம வங்கிங்கிற ஒரு காலம் தயார் பண்ணுவோம். அதாவது நாம் வங்கி மூலமாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய காலம் தான் அந்த கேஷ் புக்கில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஒரு வியாபாரி தன்னுடைய ரொக்க ஏட்டில் என்ன வங்கி காலத்தை மெயின்டைன் பண்ணுறாலோ அதை வங்கி நமக்கு அளிக்கக்கூடிய பாஸ்புக், வங்கி மெயின்டைன் பண்ணக்கூடியது பாஸ்புக், அந்த பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸோட கூட கம்பேர் பண்ணணும். ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும்? பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரொக்க ஏட்டில் இருக்கக்கூடிய வங்கி பத்தியையும் வங்கி பராமரிக்கக்கூடிய பாஸ்புக்கையும் கம்பேர் பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் காரியமாக அதுதான் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு மிக முக்கியமானது. ரெண்டாவது, prepare bank reconciliation statement as on last day of the accounting year. எதுக்காக இது? Ascertaining the current position of the checks drawn by the company but not yet presented for payments, or checks deposited by the concern but not yet cleared. என்ன பொருள்? வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயார் செய்யணும். அது என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு வியாபாரத்தில் பண பிரத்தியாருக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருந்தால் செக்காக கொடுப்போம். பிரத்தியார்கிட்டேருந்து நம்ம பணம் வசூல் பண்ணுறதா இருந்தால் செக்காக கூட வாங்கலாம். இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு பேர் செக்ஸ் இஷ்யூடுன்னு பேர். நம்ம ஒரு பார்ட்டிக்கு செக்கு கொடுக்குறோம்பா, நம்ம செக்கு கொடுத்த உடனே இம்மீடியட்டாக கேஷ் புக்கில், அதாவது ரொக்க ஏட்டில் பதிவு செஞ்சுப்போம். இன்னாருக்கு காசோலை வழங்கப்பட்டதுன்னு பேர் எழுதி பேமெண்ட்டில் போட்டுருவோம், செலுத்தல் காலத்தில் போட்டுருவோம். ஆனால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போன அந்த பார்ட்டி உடனடியாகவும் வங்கியில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி பணமாக வாங்கிக்கலாம். அல்லது 3 மாத காலம் ஒரு செக்கினுடைய லைஃப், ஒரு காசோலையை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நாம் கொடுத்த தேதியிலிருந்து சரியாக 3 மாதத்துக்குள்ளாக அவர் எப்போ வேணும்னாலும் வங்கிக்கு போய் பணமாக மாற்றிக்கலாம். ஆக அவர் எப்போ மாற்றுறாருங்கிற சமாச்சாரம் நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்வோம்? கேஷ் புக்கில் அவருக்கு செக்கை கொடுத்த மாத்திரத்தில் பேமெண்ட் காலத்தில் என்ட்ரி போட்டுப்போம். அவர் என்றைக்கு கொண்டு பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க. அதுவரையிலும் நமக்கு அந்த சமாச்சாரம் தெரியாது. அப்போது கேஷ் புக்கில் பே பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் பேங்க்கில் நம்முடைய அக்கௌண்ட்டில் பணம் குறையாமல் இருக்கும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தா, ஓ, இந்த பார்ட்டிக்கு நம்ம செக்கு கொடுத்துருக்கோம், அவர் இன்னும் கொண்டு போய் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணலை, அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் கலெக்ஷன் பண்ணுறோம், அதாவது நமக்கு பணம் தர வேண்டிய பார்ட்டி பணத்துக்கு பதிலாக செக்காக நமக்கு கொடுக்குறாங்க. நாம் அதை நம்முடைய பேங்க்கில் கொண்டு டெபாசிட் பண்ணி பணமாக மாற்றுறோம். இதுக்கும் அதே காலகட்டம் தான். அந்த 3 மாத காலத்துக்குள்ளே நம்ம எப்போ வேண்டுமானாலும் பேங்க்கில் கொண்டு அந்த செக்கை செலுத்தி பணமாக நம்முடைய அக்கௌண்ட்டில் மாற்றிக்கலாம். இப்போது
பார்ட்டி நம்மக்கிட்ட செக்கை கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பணம் வந்ததா டெபிட் பண்ணிக்கிறோம் கேஷ் புக்கில். நாம் கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். பேங்க் வந்து நமக்கு இஷ்யூ பண்ண பார்ட்டிக்கிட்ட அந்த பேங்க்கில் என்கொயரி பண்ணி அக்கௌண்ட்டில் பணம் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் அவங்க சரின்னு சொன்ன பிறகு தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அது வரையிலும் நமக்கு பேங்க்கில் பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகாது. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், கேஷ் புக்கில் பணம் வந்து தான் என்ட்ரி போட்டோம். ஸோ நாம் டெபிட் பண்ணிட்டோம், கவுண்டர் கிரெடிட் வந்து பேங்க்கு இன்னும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். அதனால் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணால் தான் இது மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் இருக்காங்கிறத நம்மளால் வந்து ஆடிட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பல்சரியாக ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு தயார் செய்யணும். மூணாவது, carefully verify post-dated checks issued by the organization before end of the year and ensure that checks are not taken into account for the year under audit. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், போஸ்ட்-டேட்டட் செக் டிசம்பர் 31 நம்ம கணக்கை முடிக்கிறதா வச்சுப்போம். ஆனால் நம்ம வந்து ஜான்வரியில் ஒரு செக்கோ அல்லது பிப்ரவரியில் ஒரு செக்கோ நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். அதை வந்து நம்ம இந்த கணக்காண்டில் கொண்டு வரவே கூடாது. இந்த கணக்காண்டில் அவங்க பே பண்ணதாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக கணக்கேடுகளில் காட்டக்கூடாதுன்னு தணிக்கையாளர் தவிர்க்கணும். அதை கூப்பிட்டு நிர்வாகத்தில் போஸ்ட்-டேட்டட் செக்கு கொடுத்துருக்கீங்க, அதை கணக்காண்டில் நீங்கள் பே பண்ணதாக சொல்லியிருக்கீங்க, அதை வந்து இந்த கணக்காண்டில் காட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் இங்கே கேர்ஃபுல்லி வெரிஃபை த போஸ்ட்-டேட்டட் செக்ஸ் issued by the organization before end of the year and ensure checks are not taken into account for the year under audit. அடுத்து, examine checks issued for more than 3 months treated as unpaid and relative entries are reversed. இப்போ பார்த்தோம்னா செக் இஷ்யூ பண்ணுறோம், அதனுடைய லைஃப் வந்து 3 months அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3 மாதம் வரையிலும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போன பார்ட்டி அதை பணமாக மாற்றலேன்னு சொன்னால் அந்த செக்குக்கு பணம் நாம் பே பண்ணலேன்னு முடிவாகி ரிவர்ஸ் என்ட்ரி கொடுக்கணும். எப்படி, செக்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம கன்சர்ன் பார்ட்டி சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னு கொடுத்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிவர்ஸ் என்ட்ரி கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ்ன்னு கொடுத்து அந்த என்ட்ரியை நாம் நில்லாக்கணும், ஆக ஒன்றுமில்லாதாக்கணும். காரணம், 3 மாதம் வரையிலும் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த செக்கானது பணமாக மாற்றப்படவில்லை, அதனுடைய கால அவகாசம் முடிஞ்சு போய் எக்ஸ்பைரி ஆகிடுது, அந்த செக்கினுடைய லைஃப் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுது. அதனால் அதுக்கு மேலே அந்த செக்குக்கு வேல்யூ இல்லாததுனால அதுக்கான ரிவர்ஸ் என்ட்ரி போட்டு அதை கேன்சல் பண்ணணும். அடுத்தது, அப்டைன் சர்டிஃபிகேட் ஆஃப் பேலன்ஸ் இன் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் as on பேலன்ஸ் ஷீட் டேட் ஃப்ரம் த பேங்கார். இப்போ பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி என்னென்ன அவருக்கு பேலன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பேங்கரோட காண்டாக்ட் பண்ணி, யார், ஆடிட்டர் வந்து பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணி எங்கள் கிளைண்ட்டோட பேங்க் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் அவர்கிட்ட இருந்து வாங்கி அதுக்கு பிறகு அந்த தணிக்கையை அவர் மேற்கொள்ள வேண்டும். ஆக வங்கியரோடு தொடர்பு வச்சு அவங்க கொடுக்குற சான்று அடிப்படையாக வச்சு தான் தணிக்கையாளர் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்சஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஆடிட் செய்யணும். when organization maintains accounts with more than one bank, auditor should verify all bank accounts individually. ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காம பல பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணணும், எந்தெந்த பேங்க்கிலலாம் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாரோ அத்தனை பேங்க்கோடவும் இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணி இந்த பேங்க் பேலன்ஸு சம்மந்தமாக என்னென்ன விவரங்கள் வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும். இது ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. அடுத்து, அப்டைன் செப்பரேட் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் த பேங்க் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எட்ஸெட்ரா. இப்போ நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க்காக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கலாம். ஆக என்னென்ன டெபாசிட் கிளைண்ட் பண்ணியிருக்காருங்கிறத சர்டிஃபிகேட்டை வாங்கி பேங்க்லேருந்து இவர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காரு, கரண்ட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாரு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பேங்கர்கிட்ட இருந்து இவர் சர்டிஃபிகேட்டாக, அதாவது ஒரு சான்றாக வாங்கி தான் தணிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. அடுத்து,
scrutinize fixed deposit receipts in respect of their date of issue, amount, rate of interest, date of maturity, etc. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோன்னா என்ன தேதியில் நாம் போட்டோம், எவ்வளவு அமௌண்ட்டை நாம் டெபாசிட் பண்ணோம், அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் என்ன, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எப்போ அது காலாவதி ஆகிறது, இதனுடைய காலம் எப்போது முடிகிறது அப்படிங்கிறத இந்த விவரங்களை எல்லாம் ஒழுங்காக தணிக்கையாளர் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணும்போது பேங்க் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற டேட் என்ன, என்ன அமௌண்ட் வந்து கிளைண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காரு, அந்த டெபாசிட் பீரியட் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காலம்ஸ் என்னங்கிறத ஒரு 15 டேஸ் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ, 1 மந்த்துக்கு எவ்வளோ, 3 மந்த்துக்கு எவ்வளோ, 6 மந்த்துக்கு எவ்வளோ, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத வேரி பண்ணி அங்கே ஒரு போர்டு ஃப்ளக்ஸ் போர்டு மாதிரியே வச்சுருப்பாங்க. நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா செக் பண்ணலாம். அதுபோல் இப்போ அவர் கொடுத்துருக்கிற அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் வந்து எந்த காலம் வரைக்கும் இருக்குது, 3 மாதமா, 6 மாதமா, 1 வருடமா, 5 வருடமா அப்படிங்கிறத கணக்கிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறதையும் கணக்கீடு செய்து சரிபார்க்க வேண்டிய வேலை இந்த ஆடிட்டரோட வேலை. அதை முறையாக செய்யணும். அது எதுக்காகன்னா, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் டெபாசிட்ஸ் டியூரிங் தி இயர் டியூலி அட்ஜஸ்டட். எப்படின்னா, இப்போ பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஆஃப்டர் அக்கௌண்டிங் இயருக்கு பிறகு கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம டிசம்பர் 31 கணக்கு முடிக்கிறோம், ஆனால் அவங்க மார்ச்சில் தான் கணக்கு முடிப்பாங்க. ஸோ அந்த மார்ச் மாதம் கணக்கு முடிக்கும்போது தான் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அவங்க க்ரெடிட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு வராது. ஆக வராதது அதே நேரத்தில் நமக்கு சேர வேண்டியது. எனவே அதை வந்து நம்ம அக்ரூட் ஆன் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் டெபாசிட், நம்முடைய டெபாசிட் பேரில் வரவேண்டிய வட்டி. அந்த வரவேண்டிய வட்டிங்கிறது ஏற்கனவே நாம் பெற்ற வட்டியோடு சேர்த்து மதிப்பிடணும். அதே நேரத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் இது வரவேண்டியதுங்கிறத அசட் சைடில், அதாவது சொத்து பகுதியிலையும் காட்டப்பட வேண்டும். அந்த மாதிரி காட்டியிருக்காங்களாங்கிறத ஆடிட்டர் தரவா செக் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி அவங்க போட்டிருக்கிற டெபாசிட்டுடைய பீரியட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்க்குறோம். அக்கௌண்டிங் பீரியடுக்கு அடுத்து அந்த டெபாசிட் போகுது, மெச்சூரிட்டி போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கரண்ட் இயர் வரலும் கணக்கீடு பண்ணி அதை மட்டும்தான் நாம் கணக்கீடுகளில் காட்டணும். அதுக்கு அடுத்து வர்றது அதுக்கு அடுத்த கணக்காண்டுகளில் காட்டணுமே தவிர இதில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அது இஃப் எனி சார்ஜ் கிரியேட்டட் ஆன் டெபாசிட்ஸ் ஆர் இஃப் டெபாசிட்ஸ் மேட் அண்டர் எனி லீகல் ரிக்குயர்மெண்ட், ஆடிட்டர் ஷால் என்ஷூர் the fact is disclosed in balance sheet. என்ன அர்த்தம், நாம் டெபாசிட் பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணதில் ஏதாவது ஒரு சம் லீகல் சார்ஜஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை வேறு சமாச்சாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லீகல் ரிக்குயர்மெண்ட்டெல்லாம் சரிவர பூர்த்தி பண்ணியிருக்காங்களா, அதே நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அதை கட்டாயம் பேலன்ஸ் ஷீட்டில் வெளிப்படையாக காட்டப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sometimes, due to legal restrictions, one or more of the bank accounts of the organization may be blocked. In such case, ensure that fact is disclosed in the balance sheet. என்ன மீனிங் அதுக்கு? சில சமயம் சட்ட விரோதமாக கணக்குகளை ஆரம்பிச்சிருப்பாங்க நிறுவனங்களில். அரசாங்கம் அதை வந்து சில சட்ட திருத்தத்தின் மூலிமா இந்த மாதிரியான வங்கி கணக்குகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் சில பேங்க் அக்கௌண்ட்டை அரசாங்கம் பிளாக் பண்ணியிருக்கோம். அதாவது அதில் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதாவது பணத்தை வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருந்தால் ஆடிட்டர் அதை ஒழுங்கு பெற விசாரணை பண்ணி அதுக்கான காரணங்களை எல்லாம் தன்னுடைய இருப்பு நிலை குறிப்பில், அதாவது வங்கி இருப்பு பேலன்ஸ் ஷீட்டில் கட்டாயம் காட்டப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய சமாச்சாரங்கள் இது. பொதுவாக வங்கி இருப்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் தணிக்கையாளர் மேற்கொள்ளணுங்கிறது தான் இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின். ஹவு டு யூ வெரிஃபை த பேலன்ஸ் அட் பேங்க் டு எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட். இதில் ஒரு மோசடிகள் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து எவ்வாறெல்லாம் நாம் தவிர்க்கலாம்ங்கிறது தான் இந்த டாப்பிக்கை வச்சு சொல்லியிருக்கோம்.
வழக்கம் போல் வெரிஃபிகேஷன் மீனிங் நல்லா படிங்க. நான் பலமுறை இந்த கிளாஸில் சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், ஒழுங்காக படிங்க அதை. அடுத்தது வேல்யூவேஷன், இந்த டெஃபினிஷனையும் தரவு பண்ணிக்கோங்க. கரண்ட் அசட்னா என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ் வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். சுலபமாக ரொக்கமாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. அந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது நாட் எக்ஸீடிங் 1 இயர், ஓராண்டுக்கு மேலே போகாமல் அதற்குள்ளாகவே பணமாக மாற்றக்கூடியது தான் கரண்ட் அசட். கரண்ட் அசட்டில் என்னென்ன இருக்குது? உதாரணமாக சொல்ல போனோம்னா கேஷ், நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அண்ட் பேங்க், நம்ம கையில் இருக்கக்கூடிய ரொக்கம், வங்கியில் இருக்கக்கூடிய ரொக்கம். அடுத்தது ஸ்டாக், நம்ம ஆரம்பத்தில் வாங்கின பொருள் எவ்வளவு, இறுதியாக விற்பனை செய்து முடித்தது எவ்வளவு, கையிருப்பு என்ன இருக்குது. வாங்கின சரக்குலேருந்து விற்பனை போக மீதமுள்ளதை ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது புக் டெட், கடனாளிகள். கடனாளிகள்ங்கிறது யார்? எந்த விதமான பலனும் நமக்கு கொடுக்காம நம்மக்கிட்ட இருந்து பணமாவோ பொருளாவோ வாங்கிட்டு போனவங்க தான் கடனாளிகள். அவங்களுடைய இருப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கரண்ட் அசட். இப்போ இதில் கேஷ் அட் பேங்க்கில் ஆடிட்டர் என்ன பண்ணணுங்கிறது தான் இதில் நான் வந்து பிரித்து சொல்லியிருக்கேன். நான் இந்த எஸ்ஏ டேபிள் இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு 10 மார்க்குக்கு மோர் தென் எனஃப். வெரிஃபிகேஷன் டெஃபினிஷன் எழுதணும், வேல்யூவேஷன் டெஃபினிஷன் எழுதணும், கரண்ட் அசட்னா என்னென்னு நீங்கள் ஒரு 2 வரியில் சொல்லணும். அதுக்கு பிற்பாடு ஆடிட்டர் என்னென்ன செய்யணுங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். முதல்ல அவர் என்ன பண்ணணும், நம்ம கேஷ் புக்கில் பேங்க் காலம் இருக்கு இல்லையா, வங்கி பத்தி இருக்குது, அதையும் பேங்க் பாஸ்புக்கையும் ஒப்பிட்டு பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இருப்பும் அந்த இருப்பும் ஒரே மாதிரியாக சமமாக இருக்காங்கிறத தணிக்கையாளர் உறுதி செய்யணும். ரெண்டாவது, கண்டிப்பாக அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் நம்ம ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம தயார் பண்ணணும். அதாவது வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயார் பண்ணணும். அது ஏன் தயார் பண்ணணும் அப்படின்னா, நாம் பணம் பே பண்ண வேண்டியவங்களுக்கு செக்கு கொடுத்துருப்போம், அவங்க நேரத்தோடு கொண்டு போய் பேங்க்கில் பணமாக மாற்றிருக்க மாட்டாங்க. அல்லது நமக்கு தர வேண்டியவங்க செக்காக கொடுத்துருப்பாங்க, நாம் அதை உடனடியாக பணமாக மாற்றிருக்க மாட்டோம். அல்லது ஒருவேளை நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களால் அது பணமாக மாற்றப்படாமல் இருக்கலாம். ஆகவே பாஸ்புக்குக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுற கேஷ் புக்குக்கும் கண்டிப்பாக இந்த வித்தியாசம் வரத்தான் செய்யும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கட்டாயம் தயார் பண்ணணும். அதுபோல் தயார் பண்ணியிருக்காங்களாங்கிறது ஆடிட்டர் வந்து செக் பண்ணணும். அடுத்தது வந்து போஸ்ட் டேட்டட் செக். இப்போ அக்கௌண்டிங் இயர் வந்து டிசம்பர் 31 முடியுதுன்னு சொன்னால், அதற்கு அடுத்த ஆண்டு நீ பணமாக பெற்றுக்கொள்ளலாம்னு நம்ம ஒரு செக்கு கொடுத்துருப்போம். அதை இந்த கரண்ட் இயரில் கொண்டு வந்து கணக்கேடுகளில் காட்டக்கூடாது. அப்படி காட்டியிருக்கிறதுனாக்கா அதை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஆடிட்டர் சொல்லணும். அதுதான் வந்து இந்த பாயிண்ட். அடுத்தது, எக்ஸாமின் செக்ஸ் இஷ்யூடு மோர் தென் 3 months which are treated as unpaid and relative entries are reversed. இப்போ நம்ம ஒரு செக்கு கொடுக்குறோம், 3 மாதம் வரலாம் எந்த விதமான பணமும் மாற்றாமல் அவங்க பாட்டுக்கு பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆகவே நமக்கு பேமெண்ட்டு போகலை. எனவே 3 மாதம் பூர்த்தி ஆன உடனே, அந்த மெச்சூரிட்டி அந்த எக்ஸ்பைரி ஆன உடனே நாம் அதுக்கான என்ட்ரியை ரிவர்ஸில் போடணும். எப்படி? முதல்ல பேமெண்ட்டு கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். சம் எக்ஸ் இஸ் த பார்ட்டி அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அக்கௌண்ட்டாக டு பேங்க் பேமெண்ட்டாக போடுவோம். இப்போ நாம் அவங்க பணமாக ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் என்ட்ரி கொடுக்குறோம். அகெயின் பேங்க் அக்கௌண்ட்டா டு எக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ரிவர்ஸ் என்ட்ரியை நம்ம கொடுத்தாகணும். இது மாதிரி ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்கனாலும் ஆடிட்டர் செக் பண்ணணும். அடுத்தது, நம்ம கிளைண்ட்டோட பேலன்ஸ் எந்தெந்த பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை அந்தந்த கன்சர்ன் பேங்கர்கிட்டேருந்து சர்டிஃபிகேட்டாக வாங்கி அதை பேலன்ஸ் ஷீட்டில் வெளிப்படுத்தியிருக்காங்களாங்கிறதையும் ஆடிட்டர் தரவாக செக் பண்ணணும். Obtain certificate of balance in client's account as on balance sheet date from the banker. பேங்கர்கிட்டேருந்து சான்று பெற வேண்டும். இந்த கிளைண்ட்டுக்கு இவ்வளோ அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத அவர் மூலமாக பெற வேண்டும். When organization maintain accounts with more than one bank, auditor should verify all bank accounts individually. என்ன பண்ணணும், ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாமல் அந்த கிளைண்ட் வந்து நிறைய பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருந்தாரு சொன்னால், எல்லா பேங்க்கோடவும் நம்முடைய ஆடிட்டர் காண்டாக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேங்க்லேருந்து டீட்டெயிலை வாங்கி செக் பண்ணணும். Obtain separate certificates from bank in respect of fixed deposit account, current account, savings bank account, etc. என்ன,
நம்ம கிளைண்ட் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறான்னு சொன்னால் அது என்ன மாதிரியான டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், நிலை வைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்காக இருக்கலாம், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சேமிப்பு கணக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது பற்றின முழு விவரங்களை கன்சர்ன் பேங்கர்கிட்ட இருந்து கேட்டு பெற்று அந்த சரிபார்ப்பு செய்யப்பட வேண்டும். இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் ஆடிட்டர் ரொம்ப கவனம் செலுத்தணும். அவர் என்ன பண்ணணும், என்னைய தேதியில் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டு பேங்க் என்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்கு, என்ன தொகை அமௌண்ட் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, வட்டி விகிதம் என்ன, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எந்த தேதியில் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய காலம் நிறைவு பெறுகிறது, இதையெல்லாம் ஒழுங்காக அவர் முழுமையாக ஆய்வு செய்யணும். போதாததுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் டெபாசிட்ஸ் டியூரிங் தி இயர் டியூலி அட்ஜஸ்டட் என்ன பண்ணணும், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன. இப்போ நம்ம வந்து உதாரணமாக டிசம்பரில் நம்ம கணக்கு முடிக்கிறோம், ஆனால் அவங்க மார்ச்சில் தான் முடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ மார்ச்சில் முடிக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போது நமக்கு டிசம்பரில் வட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, மார்ச்சில் தான் நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. அப்போ அது வரையிலும் நமக்கு வட்டி வரலேன்னு தான் அர்த்தம். அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடுன்னு பேர். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டை நாம் முறைப்படி இன்கமாகவும் அதே நேரத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டாகவும் காட்டப்பெற வேண்டும். அப்படி காட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எனி சார்ஜ் கிரியேட்டட் ஆன் டெபாசிட் ஆர் deposit made under any legal requirement, auditor shall ensure fact is disclosed in balance sheet. அதாவது சட்ட நுணுக்கத்தின்படி சட்டப்பூர்வமாக சில தேவைகள் இருக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டு என்னென்ன வழிமுறைகளில் ஏதாவது கம்பெனியினுடைய பைலா பிரகாரம் தான் டெபாசிட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு என்ன காரணங்களுக்காக டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் ஆராய்ந்து ஆடிட்டர் வந்து சரியான முறையில் இது இருப்பு நிலை குறிப்பில் வெளிக்காட்டப்பட்டிருக்கிறதாங்கிறதையும் உறுதிப்படுத்தணும். இதுதான் ஒரு ஆடிட்டரோட மிக தலையாய பணி. சம்டைம் டியூ டு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன் ஆர் மோர் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மே பி பிளாக்டு. என்ன அர்த்தம், சில சட்ட நுணுக்க காரணங்களுக்காக அந்த சட்டத்துக்கு புறம்பாக அந்த நிறுவனம் பல கணக்குகளை மெயின்டைன் பண்ணியிருந்தா, நிர்வாகம் பண்ணியிருந்தா, பல வங்கி கணக்குகளை அவர் வைத்திருப்பார்களே ஆனால் கூடாது என்று சொல்லி அரசாங்கம் அதனை வந்து நிறுத்தி வைத்திருக்கும், பிளாக் பண்ணியிருக்கும். பிளாக் பண்ணியிருக்கிறதுனாக்கா அதிலிருந்து எந்த விதமான ரொக்க நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது, டெபாசிட் பண்ணவும் முடியாது, அதிலேருந்து வித்ட்ரா பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்கும்போது அது மாதிரி ஏதேனும் தடை செய்யப்பட்ட கணக்குகள் பராமரிக்கப்பட்டால் அதனுடைய முழு விவரங்களையும் இருப்பு நிலை குறிப்பில் வெளிப்படுத்தியிருக்காங்களாங்கிறத தணிக்கையில் உறுதிப்படுத்தணும். அதையும் நீங்கள் வந்து கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் கட்டாயம் இன்னென்ன காரணங்களுக்காக இந்த டெபாசிட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கணும். இதையெல்லாம் செய்திருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது ஒரு தணிக்கையுடைய மிக மேலான பணி. ஆக ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது கரண்ட் அசட்னா என்ன, கரண்ட் அசட்டுக்கு ஒரு ஆடிட்டர் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுலேயும் எஸ்பெஷலி கேஷட் பேங்க் வங்கியில் நாம் பராமரிக்கக்கூடிய கணக்கீடுகளை எல்லாம் ஒரு தணிக்கையாளர் என்ன விதமாக நேரடியாகவோ அல்லது வங்கியரோடு தொடர்பு கொண்டோ நிறுவனத்தினுடைய வங்கி இருப்புகளெல்லாம் வந்து முறையாக ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டியது ஒரு தணிக்கையாளருடைய மிக முக்கியமான பணி. குறிப்பாக டெபாசிட்ஸ் பண்ணும்போது அதை கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு தான் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதிலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி போன்ற வருமானங்களெல்லாம் முறையாக கணக்கீடுகளில் பதிவு செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறத தணிக்கையாளர் ஆய்வு செய்யும்போது நுணுக்கமாக பார்த்து அதனை உறுதிப்படுத்தணும். அப்படி செஞ்சால் தான் எந்த விதமான ஃப்ராடு மோசடிகள் நடைபெறாமல் வங்கி கணக்குகளை பராமரிப்பது என்பது எளிமையான காரியமாக தென்படும். இந்த எஸ்ஏ டைப் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டினாக வரும்போது முழுமையாக நீங்கள் அதில் மதிப்பெண் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.